நான் யமுனா. என் கணவர் பிரதாப் துபாயில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். திருமணம் ஆன 5 ஆண்டுகள் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லை. நான் மாமியார் ருக்மணி அம்மாளுடன் மதுரையில் இருக்கிறேன். மாமியார் ஒருபோதும் என்னை சத்தமாக திட்டமாட்டார். ஆனால் அவரது கண்களில் எப்போதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். 5 வருடங்களாகியும் வயிற்றில் ரத்தம் கூட இல்லை என்ற அவரது மௌன வார்த்தைகள் என்னை நாளும் கொள்கின்றன. வீடு பெரியது. பழைய நாட்டுப்புற வீடு. முற்றத்தில் ஒரு பெரிய மாமரமும் பின்புறத்தில் ஒரு சின்ன தோட்டமும் இருக்கும். நான் அதிகாலை 5 மணிக்கே எழுந்து விடுவேன். குப்பை துடைப்பது, தண்ணீர் இறைப்பது, சமையல் என்று வேலைகள் முடிந்த பிறகுதான் எனக்கு டீ குடிக்க கூட நேரம் கிடைக்கும். மாமியார் எழுந்தவுடன் முதல் கேள்வி, நேத்து இரவு என்ன சமைச்சே என்பதே. நான் என்ன சொன்னாலும் அதில் குறை கண்டுபிடிப்பார். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நான் கோயிலுக்குச் சென்றிருந்தேன். திரும்பி வரும்போது வீட்டு வாசல் அருகே ஒரு பெண் குழந்தை அழுது கொண்டிருந்தாள். வயது சுமார் 7 அல்லது 8 இருக்கும். உடை கிழிந்திருந்தது. முகத்தில் அழுக்கு. நான் அருகில் சென்று கேட்டேன், என்னம்மா அழுகிற? அவள் பயந்து பதில் சொல்லவில்லை. நான் மீண்டும் கேட்டேன், அம்மா அப்பா எங்கே? அவள் மெல்லிய குரலில் சொன்னாள், அம்மா இல்ல, அப்பா குடிச்சிட்டு அடிச்சுட்டு போயிட்டாரு. நான் தனியா இருக்கேன். நான் அவளை உள்ளே அழைத்து வந்தேன். குளிப்பாட்டி, புதிய உடை போட்டு, சாப்பாடு போட்டேன். அவள் பெயர் கண்ணம்மா. மாமியார் அதை பார்த்ததும் முகம் சுளித்தார். இவளை எங்கே இருந்து அழைச்சு வந்த? நமக்குத் தெரியாத பிள்ளை. பிரச்சனை வந்தா என்ன செய்யப் போற என்றார். நான் மெதுவாகச் சொன்னேன், இவளுக்கு யாரும் இல்லை அம்மா. ஒரே ஒரு இரவு விடலாமா? மாமியார் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார். அன்று இரவு கண்ணம்மா என் அருகிலேயே படுத்துக் கொண்டாள். தூங்கும் முன் அவள் என்னிடம் கேட்டாள், நீங்க என் அம்மாவா இருக்கீங்களா? என் கண்களில் நீர் வந்துவிட்டது. நான் தலையே ஆட்டினேன். இல்லை கண்ணு, நான் உனக்கு அம்மா இல்லை. ஆனா இன்று இரவுக்கு மட்டும் அம்மா மாதிரி இருக்கேன். மறுநாள் காலை நான் அவளை ஏதாவது அனாதை இல்லத்திற்கு அழைத்துச் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவள் என் கையை இறுகப் பிடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். நான் இங்கேயே இருக்கிறேன். என்னை அனுப்பாதீங்க. மாமியார் அதை பார்த்துவிட்டார். அவர் முதல் முறையாக என்னை அழைத்து தனியாக பேசினார். யமுனா, உனக்கு பிள்ளை வேணும்னு ஆசை பெருசா இருக்கு. அதனால இந்த பொண்ணை வைத்துக்கிறியா? இவள் நம்ம ரத்தம் இல்ல, பிரச்சனை வரும். நான் பதில் சொல்லவில்லை. அன்று மாலை என் கணவர் பிரதாப் வீடியோ கால் செய்தார். கண்ணம்மாவை பார்த்ததும் அவர் ஆச்சரியப்பட்டார். நான் எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் சற்று யோசித்துவிட்டுச் சொன்னார், ஒரு வாரம் பாரு. அவளுக்கு யாரையும் கண்டுபிடிக்க முடியலையான்னு பாரு. பிறகு முடிவு எடுக்கலாம். ஒரு வாரம் கடந்தது. கண்ணம்மா என் நிழல் போலவே தொடர்ந்து வந்தாள். நான் சமைக்கும்போது அருகில் உட்கார்ந்து கொள்வாள். நான் துணி துவைக்கும்போது உதவி செய்ய முயல்வாள். இரவில் என் தோளில் தலை வைத்து தூங்குவாள். மாமியார் மெதுவாக மாற ஆரம்பித்தார். முதலில் அவர் அவளை பார்க்கவே மாட்டார். பிறகு ஒருநாள் காலை கண்ணம்மாவுக்கு பால் கொடுக்கும்போது அவர் என்னை பார்த்துச் சொன்னார், கொஞ்சம் குறைவா போட்டுரு. வயிற்றுக்கு பாரமா இருக்கும். அதுதான் முதல் முறை அவர் கண்ணம்மாவை பற்றி கவலைப்பட்டது. 2 வாரம் கழித்து ஒரு நாள் காலை வீட்டு வாசலில் ஒரு மனிதன் நின்றிருந்தார். கையில் ஒரு வெற்றுப்பை. முகம் குடிகாரனின் முகம். அவர் கண்ணம்மாவை பார்த்ததும் சத்தமிட்டார், டே கண்ணு, வாடா இங்க. கண்ணம்மா பயந்து என் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அந்த மனிதன் உள்ளே நுழைய முயன்றார். நான் தடுத்தேன். யார் நீங்கள்? நான் இவளோட அப்பா. என் பொண்ணை எனக்கு தாயூட். நான் தைரியமாகச் சொன்னேன். நீங்கள் குடித்துவிட்டு அடுத்து விரட்டியிருக்கிறீர்கள். இப்போது எப்படி அழைத்துச் செல்ல முடியும்? அவர் கோபமாகச் சத்தமிட்டார். அப்போது மாமியார் வெளியே வந்தார்.
அவர் அந்த மனிதனை உற்று பார்த்தார். நீ ரகுவில்லையா? முருகனின் மகன். அந்த மனிதன் திடுக்கிட்டார். மாமியார் தொடர்ந்தார். உன் அப்பா எங்களுக்கு வேலை செய்தவர். நீ குடித்துவிட்டு உன் பெண்டாட்டியை கொன்றுவிட்டாய். இப்போது இந்த பொன்னையும் அழிக்க வந்திருக்கிறாய். இங்கிருந்து போ. இல்லையா நான் போலீஸ் கூப்பிடுவேங்கு. அந்த மனிதன் பயந்து ஓடிவிட்டார். அன்று இரவு மாமியார் என்னை அழைத்தார். முதல் முறையாக என் கையை பிடித்துக்கொண்டு பேசினார். ஷூட் யமுனா, நான் உனக்கு தவறு செய்திருக்கேன். உனக்கு பிள்ளை இல்லன்னு உன்னை வருத்தினேன். ஆனா நீ ஒரு அந்நிய பொண்ணை இவ்வளவு அன்பா பார்த்திக்கிறியே. நான் தோத்துப் போனேன். ஹூட். அவரது கண்களில் நீர் வழிந்தது. நான் அவரது கைகளை பிடித்தேன். அன்று முதல் வீட்டில் ஒன்று மாறியது. மாமியார் கண்ணம்மாவை மடியில் உட்கார்த்திக் கொண்டு கதை சொல்ல ஆரம்பித்தார். நான் சமைக்கும்போது அவர் என்னை தனியாக விடமாட்டார். 3 மாதம் கழித்து என் கணவர் துபாயிலிருந்து விடுமுறைக்கு வந்தார். கண்ணம்மாவை பார்த்ததும் அவர் மெல்லிய குரலில் கேட்டார், இவளை நாம வளர்க்கலாமா? நான் பதில் சொல்லவில்லை. மாமியார் பதில் சொன்னார், வளரவை. இவள் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. யூட் என்று கண்ணம்மாவுக்கு 10 வயது. அவள் என்னை அம்மா என்றே கூப்பிடுகிறாள். மாமியாரை பாட்டி என்கிறாள். என் கணவர் அவளை மடியில் போட்டுக்கொண்டு விளையாடுகிறார். நான் இன்னும் கர்ப்பமாகவில்லை. ஆனால் என் வீடு இப்போது வெறுமையாக இல்லை. ஒரு அந்நியச் சிறுமி என் வாழ்க்கையை மாற்றிவிட்டாள். நான் அவளுக்கு ஒரு வீட்டைக் கொடுத்தேன். அவள் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துவிட்டாள். நன்றி.